ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வென் த டெஸ்டினி பிரிங் டீமன் பேக் வெப் சீரிஸோட எபிசோட் 5th ஸ்டோரி பார்ப்போம். சேனலை யாராச்சும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி இவரை கொல்ல சொல்லுவார்ல, அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வந்து கத்தி எடுத்து இங்க தூக்குறாங்க. அவங்க கரெக்டா இவர் இங்க இருந்து நின்னுடுறாரு. உடனே வந்து அவங்க நெஞ்சில வந்து குத்திடுறாங்க. மாஸ்டர், என்ன என்னை ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்களா? உங்களை நான் வந்து அட்டாக் பண்ணவே இல்லை, நீங்க தான் அப்படி பண்றீங்க அப்படின்னோட அவர் இன்னும் நல்லா ஆழமா கத்தி இறக்கி குத்திக்கிறாரு. அப்ப பார்த்தோம்னா இன்னொருத்தவன் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம்னா அவன் அங்க அடிச்சு போட்டுட்டு இவர் டக்குன்னு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு அந்த பேலஸ்க்கு வெளியில போயிடுறாரு. இவர் நெஞ்சில குத்துனதுனால அந்த ஸ்பிரிட் டு வைன்னு ஒண்ணு இருக்கும். அது பார்த்தோம்னா அது மாதிரி செயல் இழந்து போயிடுது, கம்மியாயிடுது. அதனால இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவரோட இது குறைஞ்சு போச்சு, இவர் நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. மாஸ்டர் ஷீயும் இன்னொருத்தவங்களும் மட்டும் போகாம இருக்காங்க இங்கேயே. இது மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்காங்க. இவர் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு மாஸ்டர், இது மாதிரி கிராண்ட் மாஸ்டர். இவங்க வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஹீரோயின், என்னாச்சு, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு பயப்படாத, என்ன என்ன பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லல. இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க சாக போறோம் போல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லல. அந்த 8 கிளான சேர்ந்தவங்களும் வந்துடுறாங்க. வந்தோடனே இங்க வந்து என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இந்தமா பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணு, அவரோட இது மாதிரி கையில உள்ள நாடியை செக் பண்ண அப்படின்னோன்னா, இல்ல எனக்கு அதெல்லாம் செக் பண்ண தெரியாது, நான் மெடிசன் எல்லாம் படிக்கல அப்படின்றாங்க. இன்னொருத்தவன் சொல்றான், அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேணாம், அவனை பாருங்க, அவனை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு வீக்கா இருக்கான்ட்டு. இப்பதான் இவன் அட்டாக் பண்றதுக்கான கரெக்டான நேரம், நம்ம அனுப்பி வச்ச எத்தனை பேரை அவன் அட்டாக் பண்ணலாம், இன்னும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவர் வந்து, வாங்க வாங்க, உங்களுக்காண்டிதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீங்க என்னை இப்படி அடைச்சு வச்சீங்கல்ல, அதுக்கான உங்களை நான் பழி வாங்குவேன் அப்படின்னா ஹீரோயின், இது வேணும், இந்த டயத்துல நம்ம இப்படி சண்டை போட வேணாம் அப்படின்றாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ சாக மாட்ட, நான் உன்னை என்னைக்கு சாகணும்னு நினைக்கிறேன் அன்னைக்குதான் நீ சாவ அப்படின்றான். ஆனா இங்க இருக்கவனும் பாத்தியா அவன் எவ்வளவு தென்னாவட்டா பேசுறான்ட்டு, இவனோட கதையை நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம், இவனை வந்து வெளியில விடவே கூடாது இனிமே அப்படின்னோட அங்க சிமாஜியோ சொல்றாங்க, நான் இறந்து போயிட்டா அந்த ஃப்ளவருக்கு என்ன பண்ணுவீங்க, எப்படி வந்து இது கொடுப்பீங்க அப்படின்னோட, அந்த ஃப்ளவர் நாங்க எப்படியோ பாத்துக்கிறோம், நீ ஃபர்ஸ்ட் செத்துரு அப்படின்றாங்க. உடனே அவர் அந்த ஃப்ளவர் எடுத்து என்ன பண்றாருன்னா அவருக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறாரு. அவர் அந்த ஃப்ளவர் அப்படியே வந்து இதாக்கிடுறாரு, அவருக்குள்ள வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டோம்னா அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவரோட அந்த பிளட்டையும் இந்த ஃப்ளவரையும் வச்சுதான் அவங்க பொழைச்சிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா இவங்க ஓட ட்ரை பண்றாங்க. இவர் டக்குன்னு அந்த நெருப்பை வந்து இது பண்ணிடுறாரு, நெருப்பை சைட்ல ஃபுல்லா பரப்பி விட்டுறாரு. இது மாதிரி இவன் நம்மள வந்து ட்ரிக் பண்ணியிருக்கான், இங்க வந்து நம்மள ட்ராப் பண்றதுக்காக பொய் சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. உடனே சிமாஜியை சிரிச்சு, இப்பதான் இதே கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்றான். அப்ப இவங்க எல்லாருக்குமே சண்டை வருது. சிமாஜியோ ஒரு சிறந்த வந்து மாவீரர், அவர்கிட்ட வந்து யாருமே வந்து அவரை வந்து தோக்கடிக்கவே முடியாது. இவர் பார்த்தோம்னா இவங்களை எல்லாரையும் கட்டி வச்சிடுறாரு அந்த 8 தூண்ல. ஏன்னா 8 தூண்ல கட்டி வச்சாதான் இவர் இதாக முடியும். அதுல ஒருத்தவன் மட்டும் குறையிறான், 8 பேர் இருந்தாதான் நீ ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னைய பார்த்தா பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டீங்களா, இவ்வளவு பிளான் பண்ணவன் அது கூட நான் பிளான் பண்ணாம விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இன்னொருத்தவரையும் கொண்டு வராரு. அந்த கேர்ள் ஒருத்தவங்க, அவங்க பார்த்தோம்னா இவங்க 100 பேர்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒருத்தவங்க தான் இவங்க, அந்த பிளட்டை சேர்ந்தவங்க. இது மாதிரி எல்லாத்தையும் அந்த தூண்ல போட்டு கட்டி வைக்கிறாரு. அந்த தூண்ல கட்டி வச்சு அந்த அவங்களோட பிளட் எல்லாம் இவர் கொண்டு வந்தாதான் இவர் வந்து வெளியில வர முடியும். இவருக்குள்ள ஒரு 8 சீல் வச்சிருப்பாங்க சின்ன வயசா இருக்கையில. அந்த 8 சீலையுமே அப்பதான் அவர் எடுக்க முடியும். இவரும் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இது மாதிரி அவங்க எல்லாரையும் அடைச்சிடுறாங்க. அப்ப இவருக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் இவர் நினைச்சு பாக்குறாரு. அப்ப ஒவ்வொரு சீலா இங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இவருமே வந்து அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து என்டோர் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சீலா அப்படியே வெளியில வருது, அப்படியே பெரிய இதுவா வெளியில வருது. அந்த 8மே வெளியில வந்து மேலையும் போய் இவரை ரிலீஸ் பண்ணிடுது. இவருமே அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. பட் இவங்களை இப்ப விடுறாரா இல்லையா அப்படின்றதான் தெரியல. இவங்களை கொன்றன்னு எனக்கு தெரிஞ்சு, பட் ஆனா இவர் கொல்ல மாட்டாரு. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அவரை இப்படி அடைச்சு வச்சாங்க. பாவம் அவரு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கையிலதான் அடைச்சு வச்சிருப்பாங்க. இவங்களும் பயந்துட்டே இருக்காங்க ஹீரோயின், மாஸ்டர் நம்ம சாக மாட்டோம்ல அப்படின்ட்டு. இங்க வந்து மாஸ்டர் ஷீ வந்து, ஐயோ அவன் ரிலீஸ் ஆயிட்டான், இப்ப நம்ம போய் ஆகணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மேல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவங்களை கொல்லுவோமா என்ன, நீனே சொல்லு அப்படின்னு. இவங்க எதுவுமே சொல்லல. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் மாஸ்டர், வாங்க போயிடலாம். ட்ரூத் ஸ்பெல் போடுறாரு. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க இடுப்பு ரொம்ப ஒல்லியா இருக்கு, உங்களை 500 வருஷம் அதுல அடைச்சு போட்டு வச்சு உங்களை ஒல்லியாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
சொன்னது கரெக்ட் தான். இவ்வளவு கஷ்டமா நான் இவங்களாலதான் பட்டேன். இவங்க நம்ம கொன்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ நான் இந்த மீன் பண்ணி சொல்லலப்பா, அவங்கள விட்டுருப்பா அப்படின்றாங்க. இவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்க வந்து விட்டுருவாங்க. இவர் பார்த்தோம்னா எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணி இவருமே வந்து அங்க இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. அப்பதான் அவர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இப்பதான். அப்ப சிரிச்சுட்டே சொல்றாரு, உங்களை மாதிரி நான் இல்ல, பொழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து மாஸ்டர் செக்குலேஷன்ல இருந்து வந்துட்டீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அடைச்சு வச்சதே இவங்கதான். என்னமோ அவர் ஆசைப்பட்டு போன மாதிரி நான் ரொம்ப அப்படியே ஓவரா சீனை போடுறாங்க. அப்புறம் இன்னொருத்தையும் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்றான். ட்ரை பண்ணோன்னே அவர் மாஸ்டர் வந்து சும்மா இருப்பாரா, சிமாஜியா அடிச்சு விடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் இல்ல உங்களுக்கு நல்லதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றாங்க. எனக்கு நல்லது பண்ண நீ யாரா, ஏன் முன்னாடியே நீ இப்படிலாம் நடந்துக்குவியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அப்புறம் சிமாஜியோ ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை இறக்க விட மாட்டேன் அப்படின்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு சாரீஸ் அனுப்பணும், ஆனா ஒரு லோ லெவல் சாரி எதுக்கு இவர் தேர்ந்தெடுத்தாரு, எதுக்கு இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கையில இவர் அந்த டைகர் கிளிப்னு ஒண்ணு இருக்கும், அங்க தங்க சொல்றாரு அந்த மாஸ்டர்ஜி. உடனே அவர் சொல்றாரு, என்ன இன்னொரு 500 வருஷம் என்னை அடைச்சு வைக்க பிளான் பண்றியா, நான்லாம் உன்னிட்ட வந்து தங்க மாட்டேன், நான் எங்க தங்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்றாங்க. சரி என்ன பண்ணுவோம் போமா அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க. போலாம், எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து உங்க மூஞ்சிய கழுவிட்டு கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூத் ஸ்பெல் போட்டு பார்த்தோன்னா, என்னை கொல்றதுன்னா கொல்லுக்கோங்க, நீங்க என்னை வச்சு மைண்ட் கேம் விளையாண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு இவர் அங்க இருந்து என்ன பண்றாரு, கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அவ அப்படி என்ன பண்ணான்ட்டு இவள கூட வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. இங்க வந்து தொபக்லின்னு கீழே போட்டுடுறாங்க. உடனே மாஸ்டர் மாஸ்டர் என்னை கொன்றாதீங்க மாஸ்டர், நான் சும்மா தான் மாஸ்டர் சொன்னேன் அப்படின்றாங்க. உன்னைய கொல்ல மாட்டேன், பொழைச்சுக்கோ, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் என்ன பண்ண போறேன்னா, நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு ஒரு நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே தூங்கு அப்படின்னதுக்கு அப்புறம் இந்த கதையை சொல்றாரு. இவர் வந்து ஏன் நீங்க எல்லாரையும் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்பதான் எப்படி கொன்னாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து அவர் வந்து இந்த மாதிரி சக்தி எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வேணும்னே அவர் அவங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிருப்பாரு, இது மாதிரி வேணும்னே அடிக்கிறது. ஏன்னா இப்பதான் இவர் வெளியில வந்தா கண்டிப்பா நம்மள அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த லைட் எல்லாம் ஒவ்வொன்னா எரிய அணைய அணைய இவங்களுக்கு இன்னும் அதிகமா வந்து கோவம் வரும். அப்ப இன்னும் இவங்களை அதிகமா கொல்லணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த பேரியர் எடுத்து விடுறதுமே அதுல ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வேணும்னே அந்த மாதிரி பேசி, நான் 3 அன்னைக்கு இது மாதிரி வீக்கா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பொண்ணு அனுப்பி, இது எல்லாமே இவரோட பிளான் தான். இந்த பிளானை பத்தி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த கத்தி வந்து எப்படி பிடிச்சு இந்த மாதிரி குத்துறது அப்படின்றதும் சொல்லி கொடுத்திருப்பாரு. அதுவும் கரெக்டா ஏன் நெஞ்சில குத்தணும் அப்படின்னா, நெஞ்சில குத்துனாதான் இவரோட அந்த ஸ்பிரிட் வைன் இருக்குல்ல, அது வந்து வீக் ஆகும், இவர் வீக்கா இருக்காரு அப்படின்ட்டு மத்தவங்க நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, இது எல்லாமே சரிதான், நீங்களே உங்களை குத்திக்கலாமே, எதுக்கு நீங்க என்னை வச்சு வந்து இது மாதிரி அட்டாக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னு அவர் சொல்றாரு, நீ சொல்றது கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்னை நானே வந்து கொன்னுக்க முடியாது. அந்த 8 கிழட்டு பயல்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என் மேல அந்த சீல் போடையில என்னை நானே கொன்னுக்க முடியாது அப்படின்ற ஒரு சீலை சேர்த்து போட்டாங்க. அதனாலதான் உன்னைய நான் தேர்ந்தெடுத்தேன். அது மட்டும் இல்லாம இது நான் உனக்கு வச்ச ஒரு டெஸ்ட், நீ என்ன எப்படி பிஹேவ் பண்ற, எனக்கு எப்படி பிஹேவ் பண்றேன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்டும் கூட அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து இந்த பைத்தியக்காரனை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. என்ன என்னை திட்டணுமா, வெளியிலே திட்டு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ட்ரூத் ஸ்பில்ல போடுறாரு. சொல்லணும், ஆமாண்டா பைத்தியக்காரன், உன்னை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் நான் பார்த்ததே இல்லடா, சே ஏன்டா அப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு வாய மூடிடுறாங்க. வாய மூட்டு, மாஸ்டர் என்னை விட்டுருங்க மாஸ்டர், நான் பட்டலாம் இங்க ஓரமா போய் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவளை பாத்தியா தூங்கணுமா, அப்படி தூக்கத்துல இந்த பைத்தியத்துக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு தெரியலன்றாங்க. இவங்க எல்லாம் இங்க ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கு, அந்த ஊஞ்சல்ல போயிட்டு ஜாலியா படுத்துக்கிறாங்க. இவர் மறுபடியும் அந்த பிளட்டை வச்சு அந்த பூ இருக்குல்ல அதுக்கு வந்து ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்கையில ஹீரோயின் பாக்குறாங்க, இவர் 500 வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி ரிலீஸ் ஆயிட்டாரு. பட் இருந்தாலுமே இவர் மூஞ்சில வந்து ஹாப்பினஸே தெரியல, என்னாச்சு அப்படின்றதும் தெரியல அப்படின்றாங்க. இங்க பார்த்தா ஒரு என்னன்னு ஒரு பிளான் இருக்கும், அதோட தலைவர் இறந்து போயிடுவாரு. அந்த தலைவரோட இதை வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து அந்த இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணோம்னா இவரோட எப்படி நீ அப்சர்வ் பண்ண முடியும், இவரோட பொண்ணா நீ அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமா இவரோட அப்சர்வ் பண்ணலே உங்களுக்கு நான் தெரியல, நான் தான் உங்களோட அடுத்த தலைவி அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாருமே மரியாதை பண்றாங்க. நீங்க என்னை எதிர்த்து போராடணும் அப்படின்னு ஓகே வாங்க நான் உங்களோட சண்டை போடுறேன் அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் உங்களோட எல்லாம் சண்டை போட மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க. நெக்ஸ்ட் இங்க இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து தூங்குறதுல இவளுக்கு என்ன இவ்வளவு ஒரு ஆனந்தம்னு தெரியல அப்படின்ட்டு அவரோட நைட் ட்ரெஸ்ஸையுமே வந்து
மேஜிக்ல வந்து மாத்திக்கிறாரு. மாத்திட்டு அவங்களோட வந்து இது மாதிரி தூங்குறாங்க. அவங்க ஹீரோயின் எந்திரிச்சு, என்னது இது நம்ம இப்ப இங்க வந்தோம், ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பேலஸ ஃபுல்லா எரிச்சு விட்டுட்டு அங்க இருந்து ஜாலியா வெளியில கிளம்பிடுறாங்க. இவருமே வந்து 500 வருஷமா என்னை அந்த ஒரு சின்ன இடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க, இவங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு தான் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப வந்து இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதான் இவரோட வீடு. இந்த வீடு ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா எரிஞ்சு வந்து அது இதாயிடும். இது அந்த மாஸ்டர் ஷீ இருக்கான்ல, இவன் தான் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அதே இவன் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் வந்து எனக்கு வந்து உங்கள்கிட்ட பணிவிடை பண்றதுக்கு நேரம் இல்ல, சரியான சந்தர்ப்பம் அமையல, இப்பயாச்சும் வந்து என்னை உங்கள்கிட்ட பணிவிடை பண்ண வந்து அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சரி, இவர் வேற எதுவுமே இவர சொல்ல முடியாது. சரி, ஓகே, நீ எனக்கு பணிவிடை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து சொல்லிடுறாரு. இவருக்காக நிறைய அந்த பப்பட்ஸ் மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து இங்க விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வந்துடுறாங்க. என்ன நீ தினைக்கும் எப்போதும் ஒரு மாதிரி இருக்கும், இப்ப மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க இந்த பூ நிறைய இருக்கு. நம்ம கூட இந்த பேலஸ்ல பார்த்தோம்ல, ஒரு பொண்ணு நோந்து பார்த்துட்டு இறந்து போகலாம் அந்த பூ. இந்த பூ என்ன அப்படின்னா, இந்த சிம்மா கிளான்ல இருக்க இறந்தாங்கல்ல, அவங்களோட ஆத்மா அது எல்லாமே, இந்த பூ எல்லாமே. இவங்க இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நல்ல ஆத்மாவும் இருக்கும், கெட்ட ஆத்மாவும் இருக்கும். நல்ல ஆத்மாவை நோந்து பாக்குறவங்க இறந்து போக மாட்டாங்க, கெட்ட ஆத்மாவை இறந்து பாக்குறவங்க தான் நோந்து போகுது இறந்து போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுமே ஒரு பூவை பறிச்சு நோந்து பாக்குறாங்க. நோந்து பார்த்துட்டு, ஹை, நான் என்ன இவ்வளவு நேரம் நான் மயக்கம் மட்டும் விழுகாம சாகாம இருக்கேன், ஒருவேளை நான் நல்ல ஆத்மாவை பறிச்சுட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கேல, ஆமா, இவ்வளவு நேரம் விழுகாம இருக்கீன்னா அதுதான் காரணம், நீ நல்ல ஆத்மாவை பறிச்சிருக்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்தா இவங்களோட ஆத்மா மட்டும் வெளியில வருது, அதே இடத்துக்கு வருது. பட் ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. அப்ப பார்த்தா அந்த பூ இருக்கு. அந்த பூக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க ரத்தத்தை கொடுக்குறாங்க. இவங்கதான் சிம்மாஜியோட அம்மா. இவங்களுக்கு வந்து விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்துல அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த சிம்மா கிளான் வந்து அதை இது பண்ணணும், இன்னொருத்தவர் சிம்மால இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்றாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு, கல்யாணம்னா ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஆனா இது என்ன இப்படி வந்து சஃபோகேட்டிங்கா இருக்கு, இதெல்லாம் கல்யாணமே இல்ல, பாவம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக கவலைப்படுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. இவங்க வேற இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா நம்ம சிம்மாஜியும் குட்டி பையனா பிறந்திருக்காரு. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. இதோட எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி